டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அது நம்ம பேசுறது அது எப்படியும் டிரான்ஸ்கிரைப் பண்ணும், அது நமக்கு தேவையில்லை. அது எனிவே பார்க்கலாம், அப்புறமா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அது பாட் பண்ணிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. எனிதிங் எக்ஸ்ட்ராஸ் ஓகே. சோ என்ன ஆதவன் ஸ்டைல் எப்படி பிடிச்சிருந்தது? நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி அது அந்த the first thing that came to mind was அந்த எப்படி ஒரு விஷயத்த வந்து இவ்ளோ டீப்பா வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. அண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு யூசுவலா ஐ எம் நாட் சம்மன் ஹூ லைக்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இன் ஜெனரலா வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு தெரியும், நான் வந்து நிறைய சொல்வேன், ஏன் வளவளன்னு பேசிட்டே போறாங்க, கதையை மேட்டர் சொல்லுங்க. பட் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எனக்கு வந்து ஏன் பிடிச்சிருந்ததுன்னா, என்னமோ எனக்கு வந்து I could relate to that description. அவர் என்ன மாதிரியே யோசிக்கிறாரு, லைக் என்ன மாதிரியா, not that me as a person, but generally நம்ம வந்து சாதாரணமா வந்து ஒருத்தங்க இருக்கிற அதே மாதிரிதான் வந்து லைக் நமக்கு தோன்ற ரெகுலர் தாட்ஸ் வந்து இன்னும் டீப்பா அப்படி இப்படி யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது இந்த பர்டிகுலர் ரைட்டிங்க்கு. ஆமா. சோ சம் ஸ்டோரிஸ்ல வந்து they just do the story. இப்போ வந்து இந்த விஷால் வேதாவோட கதை ஒண்ணு படிச்சேன் இல்லையா, எந்தையும் தாயும் அப்படின்னு ஒரு கதை படிச்சேன் இல்லையா. It's a very deeply emotional story about a wife and a husband who divorce, who have a son, and the son வந்து how he gets caught between these two people. Both of them remarry. ரெண்டு பேரும் நல்லவங்க தான், பட் they had their differences. அந்த குடும்ப சூழ்நிலை, so many things, very very intensely emotional story அது ஆக்சுவலி. அந்த ஸ்டோரியில வந்து எல்லா ஈச் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து they play their very big role. ஒரு மதரா, ஒரு ஃபாதரா, ஒரு சன்னா அப்படின்னு. வெரி ஈஸி டு டாக் அபவுட் தேர் இமோஷன்ஸ். இவனுக்கு எப்படி மனசுல தோணுச்சு, அப்பாக்கு எப்படி மனசுல தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த கதையில அந்த மாதிரி இமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஸ்டோரி, அவ்வளவுதான். அந்த சிச்சுவேஷன்ஸ் மாத்திரம் he weaves those situations, he builds it into a nice story. அவங்க எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்க, அவங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து நாமளே வந்து அசியூம் பண்ணிக்க வேண்டியதான், நம்ம திங்க் பண்ண வேண்டியதான். சோ சம் பீப்புள் ஹேவ் தட் ரைட்டிங். ஆனாலும் அந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது, பிகாஸ் நல்ல விறுவிறுப்பா இது இருந்தாரு. இட் ஹேட் லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் which all kind of நமக்கு வந்து அதை படிக்கும் போது ஓகே இப்படி நடந்திருக்கும், இப்படி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அழகா எழுதிருந்தாரு. இன்டர்னல் மோனோலாக்ஸ் எதுவுமே கிடையாது அதுல. இன்ன மோனோலாக்ஸ் எதுவுமே கிடையாது. இது கூட கிடையாது, டிஸ்கிரிப்ஷன் கூட கிடையாது. அவனுக்கு இப்படி மனதில தோணிச்சு, இவன் இப்படி நினைச்சான், அவனுக்கு இவ்வளவு வருத்தமா இருந்தது, இல்ல சந்தோஷமா இருந்தது, அந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி இல்ல. ஈவன் தோ அந்த ஸ்டோரி லென்ஸ் இட் செல்ஃப் டு ஆல் தட், அது இல்ல. இருந்தாலும் ஸ்டோரி நல்லா இருந்தது, படிக்க முடிஞ்சது. சோ அது ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். இன்னொரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்து இந்த சுனில் கிருஷ்ணனோட ஸ்டோரி எல்லாம் படிக்கும் போது நிறைய எழுதுறாரு. ஓகே, ஒரு தின் கதையை வச்சுக்கிறாரு. அவரோட கதை வந்து அந்த இவர் கொடுத்தாருல நீலகண்டம்ன்ற ஒரு கதை வந்து ஒரு தின் கதை தான். அதாவது ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்ட வந்து they have a child who is autistic and how they are able to husband and wife or not, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது how they go through the troubles and especially அந்த ஹீரோ கேரக்டர் வந்து how his mind he feels he cannot take care of her, he has his problems and things like that. அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கிறது நிறைய எழுதுறாரு. ஒரு தின் கதை தான் அது ஆக்சுவலி. ஒரு மனுஷன் வந்து when he faces all these issues how he goes through, அது வந்து நிறைய டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறாரு. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவனோட மைண்ட்ல என்ன தோணுது, அவன் எப்படி அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அவனுடைய தாட்ஸ், அவனுடைய சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து எழுதுறாரு. அதுவும் நல்லா இருக்கு. பட் வாட் ஐ ஃபீல் வித் ஆதவன் இஸ் ரொம்ப நல்லா நைஸா பேலன்ஸ் பண்றாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவரோட சிறுகதை படிக்கும் போதும் இல்ல, ஒரு நல்ல கதை கரு ஒண்ணு இருக்கும், ஒரு ஸ்டார்டிங், ஒரு எண்டிங், ஒரு ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கும். பட் அதுல வந்து நிறைய வந்து இமோஷன்ஸ் வந்து நல்லா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கேரக்டர். ஆமா, சிறுகதைகள்லயும் ஒவ்வொரு சிறுகதையிலயும் வந்து you can travel with that character and he talks about how they feel, அவங்க என்ன நினைக்கிறாங்க மனசுல அப்படிங்கறத சொல்லுவார். இதுல வந்து ஒவ்வொரு கேரக்டரும் என்ன மனசு நினைக்கிறாங்க, ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அவங்களை எப்படி பாதிக்குது, அதை எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்னு அழகு சொல்றாரு. அதுவும் இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரிமைஸ் அப்படின்னு சொல்லுது. ஒரு அர்பன் யூத் அந்த செட்டிங்ல, அந்த டைம்ல வந்து அர்பன் யூத்த பத்தி எழுதுறவங்க ஜாஸ்தி இருக்க மாதிரி நான் படிச்சதுல அட்லீஸ்ட். And that is another reason why எனக்கு அது ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. And also இது வந்து set in 1972, though it was released in 77. நடுவுல வரும்ல 72 அப்படின்ட்டு ஏதோ ஒரு இடத்துல வரும். Even though it's 72, which is
லைக் எப்போவோ ஸ்டில் அந்த அந்த எழுதுற விதம் அவங்களோட லைக் த தாட்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சுது. மேபி பிகாஸ் அது நிஜமா அந்த அர்பன் செட்டிங்ல இருக்கிறதுனால அப்பவுமே. அண்ட் அந்த ஒரு சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இவங்க 2 பேரும் இந்த செல்லப்பா இல்ல பத்ரின்னு நினைக்கிறேன். பத்ரி அந்த ஃப்ரெண்டும் இவங்க 2 பேரும் they'll go to an செல்லப்பா தான் நினைக்கிறேன். யாருன்னு ஞாபகம் இல்ல. இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவாங்க. அது சாப்பிடும்போது ரமணியும் செல்லப்பாவும் போவாங்க. இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மெனு கார்டு தருவாங்க. அப்புறம் இந்த மெனு கார்டுலாம் இல்லாம அது என்னது அப்பவே வந்து அவர் வந்து கியூஆர் கோடுன்னு இருக்காது ஆப்வியஸ்லி. பட் என்னென்னமோலாம் இருக்கும். இதுலயே வந்து எல்லாம் செலக்ட் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்பவே அவர் வந்து ஒரு இது சயின்ட் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் தாட்ஸ் எல்லாம் இருக்கு ஆதவனுக்கு அப்படின்னு. பட் ஆல்சோ ஒன் மோர் திங் இஸ் some of the things I don't know whether அந்த காலத்துலனாலயா என்ன தெரியல. சிலது இவங்களோட அந்த சேட்டைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் சில்லியா இருந்தது. லைக் நீங்க பாத்தீங்கன்னா வந்து there was a stark difference between general thought process or the way the books were that the writing style is versus இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இவங்களோட அந்த பெண்களை அது ரொம்ப மாதிரி சில்லியா இருந்தது. அது வந்து ஒருவேளை ஆதவனுக்கு வந்து அது விஷுவலைஸ் பண்ண முடியாம மாதிரி சிலியா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எழுதுறாரா இல்ல அந்த காலத்திலேயே அப்படி கொஞ்சம் சிலியா இருந்தாங்களா எனக்கு தெரியல. இருந்திருப்பாங்க நிறைய நம்மளே பாத்திருப்போமே. இப்போ எல்லாம் வந்து எனக்கு தெரியல நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல. நான் எல்லாம் ஸ்கூல் காலேஜ் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் போகும்போது ஆமா அதெல்லாம் அது இருக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா so many areas of சென்னை ஒரு நான் வளர்ந்த இடத்துலயும் கூட you can see a lot of characters like this. ரோட்ல போகும்போது கமெண்ட் அடிக்கிறது பக்கத்துல வருது. அதெல்லாம் இப்ப கம்மியாயிட்டாருனா ஆக்சுவலி இல்ல is it because இல்ல because நான் but of course I wonder whether it's I feel like that because I've become older so nobody is doing that to me or is it just generally it's become lesser. புரியுதுங்களா நான் சொல்றது? எனக்கு வந்து ஒருவேளை லைக் நான் வந்து ஒரு 16 17ல அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும் டீசிங் இருக்கும் இல்ல ரோட்ல மேல. ஆனா இப்ப அது இல்ல பிகாஸ் எனக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லையா. ஐ டோன்ட் கோ பை பஸ் எனிமோர். ஐ டோன்ட் பீப்புள் பிளே ஷீஸ் ஓல்ட் யாரு வந்து அந்த மாதிரியா இல்ல அது கம்மி ஆயிடுதா தெரியல. ஐம் நாட் ஏபிள் டு கெஸ் தட். எனக்கு தெரியல நிஜமாவே தெரியல. கம்மி ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போலாம் வந்து மீடியால வந்துருச்சு. people are able to do stalking online and they also watch a lot of things. அப்பெல்லாம் வந்து எதுவுமே இல்லையே. சினிமா விட்டா they have voyeuristic tendencies. They can only showcase in the streets, on the streets அந்த மாதிரி. Yeah, I don't know, a lot of things have not changed, very for all the நீங்க சொல்ற மாதிரி இப்பவும் ரிலேட் பண்ண முடியுதுன்னா lot of things actually have changedங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலி நேற்றுக்கு எங்க குரூப்ல ஜோக் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஈவினிங் வந்து மீட் பண்ண போறோம். சோ ஸ்கூல் எல்லாரும் வந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு we are meeting. So we fixed some place for evening snack க்குன்னு சொல்லிட்டு they were also saying let's have பஜ்ஜி போண்டா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் பொண்ணா பார்க்க போறோம் எதுக்கு பஜ்ஜி போண்டா சாப்பிடணும் அப்படின்னு. அப்ப somebody was asking இப்பவும் அந்த பழக்கம் இருக்கா? பஜ்ஜி போண்டா பழக்கம் இருக்கா? கேசரி பழக்கம் இருக்கா அப்படின்னு. எனக்கு தெரியாது. என் பொண்ணு இன்னும் கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்கல. பட் the point is I don't know. I think அதெல்லாம் இல்லையே. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. வீட்டுக்கு வந்தா பஜ்ஜி போண்டா காஃபி குடிக்கிறதெல்லாம் இல்லையா? இல்ல அப்படின்ட்டு இல்ல. வீட்டுக்கு வந்தா பஜ்ஜி போண்டா தெரியல. பட் there is no பொண்ணு பாக்குறது கைண்ட் ஆஃப் கஸ்டம் ரைட். ஐ மீன் இப்பெல்லாம் ஐ மீன் ஈவன் மை ஓல்டர் கசின்ஸ் அண்ட் ஆல் தட் லைட் அவங்களாம் இதுக்கு வந்து கூட தே நெவர் ஹேட் they had like பொண்ணும் பையனும் ரெஸ்டாரண்ட்ல விட்டுருவாங்க. நீங்க have a date there and then dessert அவ்வளவுதான். that's how it is. அது அர்பன் செட்டிங்ல தான். இன்னும் ரூரல்ல வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணு பாக்குறதுலாமா அரேஞ்ச் மேரேஜ். இப்போ நிறைய மேட்ரிமோனி சைட்ல பாக்குறதுனால they do this, you meet in the but அப்படி இல்லன்னா கூட I think they go and ஒரு நிமிஷம். ஹலோ யா சாரி திபி சொல்லுங்க. சொல்லுங்க.
சோ இன்னும் கிராமத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்கா பழக்கம் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேவன் சேஞ்ச் சொல்ல வரேன் லாட் ஆஃப் சம் திங்ஸ் ஹேவ் சேஞ்ச் இந்த மாதிரி இருக்கலாம் யாருக்கு தெரியும் பட் அதெல்லாம் நடந்தது அந்த காலத்துல இந்த மாதிரி சில்லியா நடந்தது போய் இடிக்கிறது அந்த மாதிரி பண்றது அந்த மாதிரி எல்லாம் சில கேரக்டர்ஸ் வந்து மை ஹஸ்பண்ட் யூஸ் டு சே அவர் கிராமத்துல இருக்கும்போது அவரோட he had lot of cousins அவங்க எல்லாம் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க சினிமாக்கு போயிட்டு வந்தா ஹவு தே வில் இமேஜின் themselves இதெல்லாம் வந்து வெரி நார்மல் அப்படின்னு கரெக்ட். பட் நைஸ். சொல்லுங்க. மென் அந்த ஏஜ் மென் இருக்காங்கல்ல அந்த காலேஜ் 1920 அந்த டைம்ல so it reminds me a lot about those movies which used to come அந்த இவரோட மூவிஸ்லாம் வரும் இல்லையா கமல் அண்ட் அந்த சந்திரசேகர்லாம் வந்து சுஹாசினி அவங்களோட மூவிஸ்லாம் வரும்ல அந்த வறுமையில அவங்க கஷ்டப்படுறது இல்ல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறது. Actually I have to watch all those movies. அதெல்லாம் பார்த்ததே இல்ல நான். பார்த்ததே இல்ல. Okay. I only seen bits and ஏதாவது ஒரு சீன் வரும்ல they are actually quite nice but I have not watched any of those. வறுமையின் நிறம் சிறப்புல பார்த்ததே இல்ல. I have to watch. நேத்து கூட இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒன்னு பார்த்தேன். It looked very nice and they said மகேந்திரன் ன்ற ஒரு டைரக்டர் இருந்தாரு. So he was very good. I haven't watched any of those movies. So அந்த ethos நினைக்கிறேன் இந்த zeitgeist அந்த ethos சொல்வாங்கல அந்த 70s 80sல that zeitgeist where you just started getting a little bit of middle class was really coming up and but even the middle class illa actually these people are actually very wealthy and in fact rich நினைக்கிறேன். ஏனா I think கார்லாம் அப்பா வந்து ஏதோ ஒரு பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்ல some central governmentல பெரிய செக்ரட்டரி இல்ல. So and இவங்களும் வந்து that ladies club அந்த wife but அந்த introduction படிச்சீங்களா? எது introduction படிச்சேன். இவர் எழுதிருக்காரு. அதுல கதையை சொல்லிட்டாங்க எனக்கு. மனுஷபுத்திரன் எழுதின இன்ட்ரோடக்ஷன் தானே? That is மனுஷபுத்திரன். I didn't see the name. introduction ஒன்னு இருந்தது. அது நான் படிச்சேன்னா. அது ஃபுல்லாவே கதையே சொல்லிட்டாரு அதுல. அது சொன்னாரா? ஓகே. நான் அந்த மாதிரி முன்னுரை படிக்கலையே. இல்ல அதுதான் ஆக்சுவலி அந்த காகித மலர்கள் மீனிங் வந்து ஏன் காகித மலர்கள்ட்டு வந்து அதுல போட்டிருந்தது. அந்த முன்னுரை இதுல இல்ல என்னோட இதுல இல்ல. பேசிக்கலி இட் ஜஸ்ட் மீன்ஸ் காகித ஆக்சுவலி இதுல கதை இல்ல பட் காகித மலர்கள்ன்றது வந்து ஒரு ஒரு பிடிப்பில்லாத ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் ஒரு ஸ்ட்ராங் இது இல்லாம மத்தவங்களோட என்னது இன்ஃப்ளூயன்ஸோ இல்ல டூயிங் திங்ஸ் because other people are doing இந்த மாதிரி each character has a certain this thing for they don't have a strong philosophy or a strong hold in life அவனோட லைஃப் வந்து ஒரு காகித மலர் மாதிரி அப்படின்றது மாதிரி each characterக்கு அதுல எழுதி இருந்தது. ஏன் இவன் காகித மலர் ஏன் இவன் காகித மலர் அந்த மாதிரி ஒருத்தருக்கு probably இந்த செல்லப்பா தான் வந்து you can call maybe செல்லப்பா as the main character அப்படின்னு போட்டிருந்தது saying why he could be போட்டோ எடுத்து அனுப்புங்களேன் திருப்பி. ஓகே இதுல வந்து மனுஷபுத்திரன் எழுதின முன்னுரை இருக்கு. ஏன்னா ஐ திங்க் ஹிஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன் இந்த புக். அதுல வந்து மனுஷபுத்திரன் சும்மா ஆதவன் பத்தி எழுதுறாரு அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே இது எந்த முன்னுரை யார் எழுதினாங்கன்னு தெரியல. அவரே எழுதினாரா இல்ல வேற யாரா எழுதினா அது சரியா பாக்கல. பட் அதுல வந்து காகில மலரோட மீனிங் போட்டிருந்தது. ஏன் இது இந்த புக் வந்து இதுக்கு பேர் இது அப்படின்ட்டு. சோ அது அது வந்து இத சொல்ல மறந்துட்டேன். ஓகே பட் இட்ஸ் நைஸ். இந்த செல்லப்பா வந்து நான் எதுக்கு நான் சொன்னேன் ஐ கேன் ரிலேட் டு ஹிம் அ லாட்னா அந்த ஒரு பஸ்ல போவான் இல்லையா he'll take a bus and then go அங்க வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த என்டையர் திங் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உட்கார்ந்துட்டு இருப்பான் ஒரு பெண் இருப்பா அந்த பெண்ணை அதாவது பாக்குற மாதிரி பாக்கணும் ஆனா அப்படியே டைரக்டா பார்க்க கூடாது அந்த மாதிரி உட்காருவான். அதே மாதிரி அந்த விண்டோ வந்து இறக்கணும்னு இருக்கும் ஆனா அது ஒருத்தர் நுண்ணி அதுல எப்படி டிஸ்கிரைப் இட் கம்ப்ளீட்லி அது இறக்கினா அதுக்கப்புறம் இறக்க முடியலன்னா அப்புறம் அவனுக்கு வந்து மான மரியாதையா இருக்கும் இதா இருக்கும்ல. அது எல்லாமே ஐ குட் ரிலேட் டு தட். எனக்கு அது வந்து it's a very common it's a very common thing. I think I can also relate to it, but it is not entirely common aruna. இப்ப for instanceல இப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என் கொலீக்ஸ்லாம் இருந்திருக்காங்க வேர்
they're not afraid so much of this kind of failure. இந்த சின்ன விஷயமா சரி இறங்கல இல்ல இல்ல அந்த மாதிரி நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு திருப்பி இன்னொரு ஒரு ஏதோ ஒரு ஆபீஸ் கேஃபடேரியால தேவ் ஹேட் தீஸ் மீல்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து 2வது கப் ஆஃப் கர்ட் வேணும். நான் போய் கேட்க மாட்டேன். பிகாஸ் ஒருவேளை அவன் தரலன்னு சொல்லிட்டானா சொல்ல போறான். அதுல see even that small failure I couldn't take. So some people are like that. எனக்கு என்னவோ I felt I could relate to this செல்லப்பா. ரொம்ப அவனுக்கு அந்த சின்ன ஒரு இது விஷயம் கூட அவனுக்கு அவ்வளவு இதுவா இருக்கே அப்படின்ற மாதிரி. Okay. Yeah. His brother Badri, I think, is a totally different character நினைக்கிறேன். I mean they're all அவன் ஒரு ஸ்டட் மாதிரி அந்த ஆமா, he is a very வந்த உடனே he tries and solves the சண்டை. ஆமா. So each character வந்து நல்லா எட்ச் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஒரு இது மாதிரி. அதே மாதிரி அந்த அம்மா கேரக்டர் வந்து she's கொஞ்சம் ஏதோ என்ன சொல்றது, she wants to project herself as somebody else that she's not மாதிரி. அந்த டிராமா ஏதோ ஒரு இது இருக்கு, ஒரு ஏக்கம் இருக்கு அந்த அம்மா கேரக்டருக்கு. அப்படின்னு நான் நினைக்கிறீங்களா நீங்க? அப்படின்ட்டு இல்ல, ஒரு மாதிரி லைக் she's in that drama இதுலலாம் இருக்கு இல்லையா, தமிழ் நாடகத்துல she acts இல்லையா? she is actor. அப்புறம் கூட வருது, அதான் பாக்யம் இல்ல, அவங்க பேர் பாக்யம் போல இருக்கு. அவங்கள பத்தி தான் மிஸ்ஸஸ் பாக்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எழுதுறா இல்லையா, அவளை பத்தி ஒரு அதுல எழுதுற 52 வயசு ஆகுற பாக்யம் 30 வயசு மாதிரி இருக்காங்க, அவங்க தமிழ் அவங்க ஏன் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறா இல்லையா. அம்மா கேரக்டர் வந்து செல்லப்பா வந்து அம்மாவை கூட்டிட்டு போறா இல்லையா விஷ்ணு பிக்கப் பண்றதுக்காக கார்ல. அப்ப அவங்க அம்மா வந்து கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்துல மூக்கு கண்ணாடியை மறந்து வச்சிடுறாங்க. அண்ட் அவன் செல்லப்பா யோசிக்கிறான், ஏன் வந்து அம்மா இப்படி பண்றா, இப்ப வந்து நிஜமாவே மறதியா இல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக இப்படி பண்றாளா இல்ல. அதாவது அந்த அவன் மீட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அந்த பையனை பார்க்கிறதுக்கு the last time she saw him she was not wearing glasses. So அந்த இமேஜ் அப்படியே இருக்கணும்ன்றதுக்காக மெயின்டைன் பண்றதுக்காக பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு you're right. I mean she is probably because இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவ வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா ஒண்ணுமே பண்றதில்ல, அவங்க அப்பா செக்ரட்டரியா இருக்காரு. அவரோட see one of the things that comes in ஆதவன் வந்து டெல்லியில வந்து he was working in the government initially. அவரே வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் I think he left his job and he went and joined a பத்திரிகை, அங்க தமிழ் பத்திரிகை ஒண்ணு ஜாயின் பண்ணி அங்க பத்திரிகை உலக இதுல வேலையில இருந்துட்டு மெட்ராஸ் வந்தார் டெல்லியிலேயே. அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு வந்து பத்திரிகை உலகத்துல இருந்தாரு ஆதவன் அப்படின்றதுதான் அவருடைய கதை. சோ அவருடைய கதைகள் நிறைய வந்து டெல்லியில செட் ஆகுறதுக்கும் இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபேமிலிஸ் சுத்தி வர்றதுக்கும் வந்து காரணம் வந்து அவருடைய அனுபவங்கள், அதை வச்சு நிறைய எழுதுறாரு. சோ இன்ஃபேக்ட் அவருடைய கதைகளை பாத்தீங்கன்னா ஒன்னாவது கதை ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு சிறுகதையில இந்திரா பாசரி தொகுத்த சிறுகதையில ஒரு வயசான அப்பா வந்து அப்பா மகன் பையன் வீட்டுல போறாங்க அந்த பையனும் மருமகளும் வந்து எவ்வளவு ஆர்டிபிஷியலா வந்து they try to network. அவங்க வந்து அவங்களுடைய சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றாங்க, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில. அவங்க சீனியர்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க டின்னருக்கு கூப்பிட்டு அவங்க எப்படி ஆர்டிபிஷியலா வந்து அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது இவருக்கு எரிச்சலா வருது, இவருக்கு கோவம் வருது. ஏன் இப்படி பண்றாங்க, அவர் வந்து அவரோட எஸ்பெஷலி டாக்டர் இன் லா மேல ரொம்ப கோவம் வருது அவருக்கு. சோ இந்த இதுலயும் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இவரு செக்ரட்டரியா இருக்கு கவர்மெண்ட்ல, இவர் பண்ண வேண்டிய அந்த நெட்வொர்க்கிங் அந்த சோஷியலைசிங் எல்லாம் எதுவுமே பண்றது இல்ல, நேர கிளப்புக்கு போய் சீட்டாட போயிடுறாரு அப்பா. அந்த பொறுப்பு எல்லாமே இந்த மிஸ்ஸஸ் பாக்யம் தலையில விழுது. அது அவர்தான். அதனால சாட்டர்ஜியோட முன்னாடி இருந்தவங்களோட போயிட்டு ஈவினிங் பூஜை, அவர் வந்து ஐயரோ ஐயங்காரோ அவங்க வீட்டுல போயிட்டு பஜனை ஏதோ பண்ணிட்டு இருந்தா. இப்ப வந்து சாட்டர்ஜி வந்ததுனால அவர் அவங்களோட போயிட்டு பெங்காலி பிளேஸ் போறா. So she is doing all that socializing, taking that heavy lifting for her husband. அது வந்து ஒரு நான் அதனாலதான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த லேடி வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு வைஃப், ஒரு ஃபேமிலி ஒரு வைஃப், அவ பண்ண வேண்டிய அந்த ரோல்ஸ வந்து ப்ராப்பரா அவ பண்ற மாதிரி. எனக்கு அவளை கேரக்டரை எட்ச் பண்ணும்போது எனக்கு மைண்ட்ல இந்த பாம்பே இதுல பாம்பே ஞானம்னு ஒருத்தவங்க வருவாங்க தெரியுமா, ஒரு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா யாருன்னு தெரியல. எனக்கு அவங்க ஏதோ அவங்க ஞாபகம் வந்தது.
typically they act in drama, they also have a family, they will do everything. அந்த மாதிரி ஒரு multitasking, very family person அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஓகே மாதிரி ஓகே ஓகே வந்து. கரெக்ட் கரெக்ட். So வந்து it is all a means to something அவளுக்கு, everything is a means to something. She just needs to fulfill different kind of roles அப்படின்னா. So she has 3 sons. அதுதான் அந்த இதுலயும் சொல்றா, எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், எனக்கு என்னோட 3 பசங்களும் ஹஸ்பண்டும் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்படின்னு அவ சொல்ற மாதிரி சொல்றா. சோ அது ஒரு அவளோட அம்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருந்தது. அவங்க அப்பா பத்தி ஜாஸ்தி சொல்லல. 2-3 இடத்துலதான் இது வரைக்கும் உங்க அப்பா பத்தி வந்திருக்கு. இவன் செல்லப்பா போயிட்டு கார் சாவி வாங்கி போறான் அவங்க ஆபீஸ்ல. அப்ப கூட அவங்க அப்பா கொஞ்சம் நான் சைலண்டா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் டெய்லி சீட்டாட வந்து கிளப்புக்கு போயிட்டு லேட்டா 1:30 மணிக்கு தான் வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அப்பெல்லாம் இருக்கிற அந்த இது எப்படி இருக்கு பாருங்களேன். அவங்களால வந்து ஹி கான்ட் ஈவன் டெல் அந்த ஃபிளைட் மிஸ் பண்ணது. இவங்க பாட்டுக்கு ஏர்போர்ட்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அத பத்தி பெருசா அதுல எழுதல ஆக்சுவலி, பிகாஸ் தே கட் டு தி நெக்ஸ்ட் திஸ் திங் அண்ட் ஹி இஸ் நாட் கம். பட் none of them are worried. சோ ஏதோ வரல அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஏன் வரல அப்படின்றத ரொம்ப யோசிக்கவே இல்ல. இப்ப இருக்கிற இதுல என்ன ஏது இப்படி வரல அப்படின்லாம் இருக்கு. யாரும் ஒன்னும் கவலை எல்லாம் படல மாதிரி தெரியல. ஏதோ வரல போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த what I mean to say is அந்த டைம்ல ஒரு கம்யூனிகேஷனோட இது அப்படியே இட் இஸ் ஷோயிங்ல that they are not able to tell them இல்ல வர முடியல அப்படின்றது. கரெக்ட். எல்லாம் டெலிகிராம் தான். அவன் டெலிகிராம் தானே கொடுக்குறான் நான் வரப்போறேன் அப்படின்னு. இனி காலையில தான் டெலிகிராம் வந்து சொல்றான். பட் அப்ப போன் இருந்திருக்கும்ல. these people are very ஹை லெவல். இது அவங்களுக்கு அப்பாக்கு ஆபீஸ்ல ஒரு போன் இருக்கும். எப்படி போன் பண்ணாம முடியலையோ தெரியல. மேபி தட் இஸ் நாட் a காமன் திங். அப்போ போன்லாம் அவங்க வீட்டுல போன் இது வரைக்கும் பார்த்ததுல அவங்க வீட்டுல ஒரு போன் இருந்ததா வரவே இல்லை. ஏன்னா வந்து போன் அடிச்சது, போன் எடுத்தோம், போன் பேசணும் அப்படின்ற ஒரு இதே இல்ல. இட் இஸ் நாட் தேர். இல்ல அதான் சொல்றாங்க அப்பாவோட ஆபீஸ்ல போன் பண்ணிருக்கலாம் அப்படி சொல்றேன். பட் ஐ கெஸ் அதெல்லாம் இட் வாஸ் நாட் வெரி காமன். அண்ட் அந்த அப்பெல்லாம் ஐ திங்க் அந்த எஸ்டிடி எல்லாம் இருந்திருக்காது. த ட்ரங்க் கால் மாதிரி பண்ணிருக்காங்க. கால் மாதிரி தான். கரெக்ட். யா, ட்ரங்க் கால் சிஸ்டம். டெலிபோன்ஸ் இருந்திருக்கும், பட் ட்ரங்க் கால் சிஸ்டம் இருந்திருக்கும். எனிவே சோ இட்ஸ் நைஸ். அந்த 3 பேரோட இத வந்து இப்போதைக்கு இந்த 10 சாப்டர்ஸ்க்குள்ள we were able to இந்த 3 பேரோட கேரக்டர்ஸும் ஒரு மாதிரி we are able to each of them have been defined and also பத்ரி பத்தி ஜாஸ்தி சொல்லல. அவர் பத்ரி பத்தி இல்ல. பத்ரி பத்தி ரொம்ப இல்ல. ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் பத்ரி ஒன்லியா இல்லையா? அவன் தான் போறான், சினிமாக்கு போறான் இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட. அந்த அதுதான் அந்த சில்லி இது சொன்னேன்னா தட் கனாட் பிளேஸ்க்கு எங்க போறாங்க. கனாட் பிளேஸ்ல அந்த ஹிப்பீஸ பாக்குறாங்க. வெளியில நின்னுட்டு சிகரெட் குடிக்கிறாங்க, ஹிப்பீஸ பாக்குறாங்க. அவன் ஃப்ரெண்ட் ரவி 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் அவன் நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அங்க நிக்கிறத செல்லப்பா வந்து பஸ்ல போகும்போது பாக்குறான். அப்புறம் செல்லப்பா ஹிப்பீஸ் அந்த பஸ்லயும் ஏறாங்க. அந்த மாதிரி கனெக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் பத்ரி வந்து அந்த இது கண்டக்டரோட இது நடக்கும்போது அவன் வந்து இது பண்றான், சண்டைய வந்து சமாதானப்படுத்துறான். பத்ரி வந்து ஓடி வந்தாரு. அது ஒரு அப்பதான் சொன்னாங்க. சோ அவன் பத்ரியோட கேரக்டர் பத்தி நமக்கு பெருசா தெரியல இன்னும். அதான் பட் தட் ஸ்டார்ட் திங் தெரியறது. ஏன்னா தாரா உடனே போயிட்டு பத்ரி இப்படி பண்ணிட்டான் பாரு. தென் somebody else tries to tell something different and அதுல நடுவுல அந்த கண்டக்டர் கேரக்டரோட இது கூட they are describing how அவனுக்கு வந்து இந்த பெரிய அதாவது அந்த சோசியல் மைலியோ வந்து நல்லா அழகா காமிச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து இவங்க எல்லாம் வந்து பெரிய இடத்த பசங்க, இவங்கள நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப வந்து things have changed but at that time it used to be like okay these people are from the higher this thing. அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அது ஏத்துட்டு போயிட்டு இருக்கணும். ஈவன் தோ உள்ளுக்குள்ள இவனுக்கு அந்த இது இருக்கு பாரு, இவனெல்லாம் கொலை பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பான். ஆனா அவனால ஒன்னும் சொல்ல முடியாது. அதுதான் அந்த இது அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷன். சரி, அவனுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. and he says at some point that நான் பிராமின் தெரியுமா அப்படிங்கிறான். அவன் ராம் பிரசாத் அவன் பேரு இல்லையா, ராம் பிரசாத் அப்படின்னு சொல்றான். அவன் வந்து சொல்றான் நானும் இஸ் யங். அவனோட டிரைவர் ஓல்டு, இவன் யங். ஆக்சுவலி he is frustrated because he is not in a good job. பெருசா படிக்கல, ஒரு கண்டக்டர் வேலைக்கு வந்திருக்கான்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. கல்யாணமே பண்ணிக்க கூடாது, கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்க அம்மா அவனை கல்யாணம் பண்ணப்புறம் அவன் சொல்றான் கல்யாணமே வேண்டாம்னு ஆயிருந்தேன், கல்யாணம் பண்ணப்புறம் இப்ப என்னால என் வைஃபை விட்டு பிரிஞ்சே இருக்க முடியல அப்படின்னு சொல்றான். அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியல, அவ்வளவு ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்றான்.
இது எல்லாமே வந்து மெய்ய எல்லா கேரக்டர்ஸையும் இணைக்கிற ஒரு கரு என்ன அப்படின்னா அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய லட்சியங்கள், நிறைவேறாத கனவுகள், நிறைவேறாத லட்சியங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ராம்பிரசாத்துக்கு வந்து ஒரு அவன் நினைத்த வேலை, இல்ல வந்து எனக்கு ஒரு படிச்ச ஒய்ஃப் இருந்திருந்தாலோ, இல்ல இந்த மாதிரி ஒரு நவநாகரிகமா ஒரு ஒய்ஃப் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அவன் இமேஜின் பண்ணிக்கிறான். படிச்சிருந்தா இந்த மாதிரி இவங்களையும் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு இது பண்றோம். வெளியில சொல்ல முடியல, தைரியமா எதுவுமே சொல்ல முடியல, கோவம் வந்ததை காட்டிக்க முடியல, அந்த மாதிரி அந்த இதுல இருக்கான்ல, அது ஒண்ணு. செல்லப்பாவும் அதே மாதிரி கேரக்டர், மைண்ட்ல எத்தனையோ ட்ரீம்ஸ் இருக்கு அவனுக்கு, பட் அவனால சொல்ல முடியல வெளியில அந்த மாதிரி. அதுதான் ஆக்சுவலி அந்த முன்னுரையில தான் போட்டிருப்பாங்க. செல்லப்பா வந்து எதுவுமே ஆக்சுவலி அவன் எதுவும் இஸ் 24 years old, பட் எதுவும் வேலைலாம் எங்கேயும் போல. ஹி இஸ் ஜஸ்ட் முடிச்சிருக்கானா, ஃபெயில் ஆகி so he's not a big ஃபர்ஸ்ட் அவன் வந்து கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறான். கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் ஃபெயில் ஆயிடுறான். அதனால ஆர்ட்ஸுக்கு சேஞ்ச் ஆறான். ஆர்ட்ஸ்லயும் 2 தடவை ஃபெயில் ஆயிடுறான். இந்த வருஷமாவது எப்படியாவது நான் பாஸ் ஆகி முடிச்சிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சோ அது முடிச்சிட்டு நெக்ஸ்ட் இயர் எம்ஏ லிட்டரேச்சர் பண்றதா அவனுக்கு ஒரு ஐடியா. He is not a big successful person as of now. He is not. பத்ரி வந்து இன்னும் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். The other guy is a scientist or research scientist or so he is very the USA UK US நினைக்கிறேன். ஆமா. USல பெரிய சயின்டிஸ்டா இருக்கான். இதுல வந்து செல்லப்பா வந்து மிடில் சன் அண்ட் ஹீ அந்த முன்னுரையில ஆக்சுவலி தப்பா போட்டிருக்கோம். பட் பத்ரியும் யங்கஸ்ட் சன் போட்டிருக்கோம், செல்லப்பாவும் யங்கஸ்ட் சன் போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலி செல்லப்பா இஸ் தி மிடில் சன். அண்ட் எங்க அம்மாக்கு வந்து ஃபர்ஸ்ட் சன் மேலதான் ஆர் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் சொல்லுவாங்க இல்லையா, யாரு இல்லையோ அவங்க மேலதான் இன்னும் பாசம் இருக்கும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி சோ நல்ல ஒரு 10 சாப்டர்ஸ் அப்படியே ஒரு செட்டிங் நல்லா கொண்டு வந்திருக்காரு கேரக்டர்ஸ். பட் மோஸ்ட் செல்லப்பா பத்தி தான் நிறைய பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ்ல we try to see more of செல்லப்பா and some glimpses into விஸ்வமுடைய மைண்ட், அவருடைய தாட்ஸ். விஸ்வம் இப்பதான் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியறது எனக்கு. இந்த 11th சாப்டர்ல தான் நிறைய கொஞ்சம் அவனோட தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கரெக்ட். So I'll share that இது with you. அந்த முன்னுரை மட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. then let me read that and see. வேற என்ன படிச்சீங்க போன வாரம்? ஆக்சுவலி நான் இந்த ஒரு மிஸ்ட்ரி புக் கிளப்க்கு ஒரு புக் படிச்சேன்னா, அந்த புக் வந்து இட்ஸ் கால்ட் என்னது காட்